இப்போ வந்து நம்ம பிளெண்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஓப்பன் ஸ்கெட்சாக இருந்தாலும் சரி, க்ளோஸ்டாக இருந்தாலும் சரி, எட்ஜஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம், சர்ஃபேஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் வந்து பிளேன் சூஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு 3 பாயிண்ட் சர்க்கிள் எடுத்துகிட்டு நான் இப்போ வந்து 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துக்கிறேன். 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணி எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போது வந்து இதை எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து மறுபடியும் ஸ்கெட்சில் நான் இந்த டாப் லைன் போயிடுறேன். மறுபடியும் நான் ஒரு 3 பாயிண்ட் ஆர்க் எடுத்துகிட்டு ட்ரா பண்ணிவிட்டு இதில் ஒர்க் பண்ணி எக்ஸிட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிடலாம். இதோட டைரெக்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்ம பிளெண்ட் ஆப்ஷன் போயிடலாம். ஃபஸ்ட்டு கவ் நான் இது கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கவ் கொடுக்கலாம். பிறகு கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு சப்போர்ட் பாருங்கள், ஜஸ்ட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு சப்போர்ட் நான் அந்த சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இந்த சர்ஃபேஸ், செகண்ட் சப்போர்ட் இந்த சர்ஃபேஸ். இப்போ பாருங்கள், பெட்டராக வந்து சர்ஃபேஸ் வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி, செகண்ட் கண்டினியூட்டி. இது வந்து டேஞ்சன்சியில் கனெக்ட் ஆகிருக்கு. இதை வந்து நம்ம பாயிண்ட்டாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பாயிண்ட்லேருந்து கனெக்ட் ஆகுது. ஸோ செகண்ட் இங்கேயும் நான் பாயிண்ட் கொடுக்குறேன். ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட் தான் கனெக்ட் ஆகும். ஸோ கர்வ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்குது. இப்போ பாருங்கள், நான் கர்வேச்சர் வைக்கிறேன். ஃபஸ்ட் கண்டினியூட்டி இங்கே. ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே கர்வ் ஆயிடுச்சு. செகண்ட் இங்கே கர்வேச்சர் வைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக கர்வேச்சராக வந்து கனெக்ட் ஆகும். ஸோ நம்ம காம்பினேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கண்டினியூட்டி வந்து இங்கே வந்து டேஞ்சண்டாக கனெக்ட் ஆகி இங்கே வந்து கர்வேச்சராக வந்து எண்ட் ஆகணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெரா நம்மளோட டிசைன் பேஸ் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த டென்ஷன் வேல்யூ அப்படின்னா, டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளெண்டோட சர்ஃபேஸ் ஷேப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணும். இப்போ ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதோட வேல்யூ நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா சேம் இந்த ஷேப் வந்து சேஞ்சஸ் ஆகும். இது வந்து நம்ம கவ் எந்த டைரெக்ஷனில் ட்ரா பண்ணியிருக்கோமோ இந்த வேல்யூ அதிகமாக கொடுத்தோம் அப்படின்னா வந்து டுவர்ட்ஸ் நம்மளோட கவ்வை பேஸ் பண்ணி வந்து புல் ஆகும். ஸோ வேல்யூ வந்து கம்மியாக இருக்கும்போது தான் வந்து சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாகவும் கரெக்டாக இருக்கும். ஸோ வேல்யூ நம்ம இதை ஸோ பார்த்திங்கன்னா சேஞ்சஸ் ஆகுது. இப்போ டிஃபால்ட்டாக நம்ம 1 கொடுக்கலாம். இங்கே 1 கொடுக்குறேன். பிறகு ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சேஞ்சஸ் ஆகிடுச்சு. நான் வந்து இங்கே ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியிருக்கேன். இது வந்து எலாங்கேட்டட் ஹோல் எடுத்து இந்த பிளைனில் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிளெண்டு நார்மலாக இந்த சர்க்கிள் இந்த எலாங்கேட்டட் ஹோல் செலக்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரிவ்யூ கொடுக்குறேன்.
பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக வந்து பிளெண்ட் ஆகலை. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே ஃபஸ்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்து இல்லை, கரெக்டாக வந்து ஷேப் வந்து இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் முன்னாடி என்ன பண்ணுவோம் அப்படின்னா வந்து ரீப்ளேஸ் பண்ணுவோம் பாயிண்ட்டை. ஸோ பிளெண்டில் வந்து அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த க்ளோசிங் பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் பண்ணி க்ரியேட் ப்ரொஜெக்ஷன் இந்த ஆப்ஷன் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாயிண்ட்டை பிக் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கெட்சு ப்ரொஜெக்ட் பண்ணக்கூடிய இந்த ஸ்கெட்சை மட்டும் பிக் பண்ணிவிட்டு ஓகே, அதுக்கப்புறம் ப்ரிவ்யூ. ஸோ பார்த்தீங்கன்னா அது டிஃபால்ட்டாக வந்து கரெக்டாக ப்ரொஜெக்ட் ஆகிரும். ப்ரொஜெக்ட் ஆகி ஸ்கெட்ச் வந்து கரெக்டாக வந்து நமக்கு சர்ஃபேஸ் க்ரியேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் வந்து கரெக்டாக க்ரியேட் ஆகிருக்கு. ஜஸ்ட் ஓகே. ஸோ நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ணாமலே வந்து க்ரியேட் ப்ரொஜெக்ஷன் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம்.